அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரியின் மாணவர்கள் தங்களது தேர்வு விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்த வகையில் மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 133 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதை கருத்தில் கொண்டே மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கும் வகையில் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விடைத்தாள்களில் சந்தேகம் இருந்தால் 300 ரூபாய் செலுத்தி நகல் பெற்று சரிபார்க்கலாம். மறுமதிப்பீடு செய்தால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் என்பது தெரியவரும் நிலையில் 400 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கின்றனர் மாணவர்கள். அதிலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை எனில் ரிவ்யூ எனப்படும் மற்றொரு முறை மறுமதிப்பீட்டுக்கு தாளுக்கு 3000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். இதில் மட்டும் மதிப்பெண் மாற்றம் இருந்தால் கட்டணம் திரும்ப கிடைக்கும். இப்படி விடைத்தாள் நகலுக்கும் மறுமதிப்பீட்டுக்கும் மாணவர்களை செலவு செய்ய வைக்கும் வகையிலேயே விடைத்தாள் திருத்தம் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மாணவர்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீஎவல்யூஷன் 5 பேப்பர் தான் போட முடியும், 6வது பேப்பர் போட முடியாது. இப்போ 6 பேப்பர் ஒழுங்காக இருந்து அவங்க ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணலன்னா அவனோட நிலைமை இப்போ யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கம்மி மார்க் எடுத்துகிட்டு ரீஎவல்யூஷன் போடுறான், அவன் பாஸ் ஆகிடுறான். ஆனால் நான் அதிக மார்க் எடுத்துகிட்டு ரீஎவல்யூஷன் போடுறேன், ஃபெயில் ஆகிடுறேன். இப்போ ரீஎவல்யூஷனே ஒழுங்காக நடக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த 2012 நவம்பர் முதல் 2016 மே வரையிலான 8 பருவ தேர்வுகளில் விடைத்தாள் நகல் கேட்ட 10,27,068 மாணவர்கள் மூலம் 54 கோடியே 1,70,100 ரூபாய் வசூலாகியுள்ளது. அதேபோல மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த 11,64,409 மாணவர்களால் 71 கோடியே 62,68,000 ரூபாய் கிடைத்துள்ளது. 2வது முறை மறுமதிப்பீட்டுக்கு 19,793 பேர் விண்ணப்பித்ததன் மூலம் 6 கோடியே 87,98,000 என மொத்தம் 132 கோடியே 64,98,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கார்த்தி நடராஜன் என்பவர் விண்ணப்பித்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. ரியலைஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் போடனா பரவாயில்ல. ஃபெயில் பண்ணவங்கள இது வரைக்கும் சி கிரேட் பி கிரேட் அந்த மாதிரி வர மாதிரியும் வருது. அது நம்பர் பேப்பர்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மேக்ஸிமம் பேப்பர் அந்த மாதிரி வருது. இது மாதிரி நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க என் காலேஜில் படித்தவங்களுக்கு ஃபெயில் பண்ணி அது சி கிரேடாக வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. பி கிரேட் கூட வந்திருக்கு. பி கிரேட்னா 80 மார்க்ஸ் வரும். லட்சக்கணக்கில் மாணவர்கள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கும் நிலையை அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் தொடர விடுகிறது? தவறாக மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. பல குறைபாடுகள் இருக்க செய்யும். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். குறைபாடுகள் வர்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். இவ்வளோ நம்பர் வருது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு இந்த மாதிரிலாம் குவாலிட்டி டிகிரடேஷன் நடக்கத்தான் செய்யுது. இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளோ பல்கலைக்கழகம், இந்த பெரிய பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கல்லூரிகளும் அங்கே சேர்த்தணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். அது ஒரு தவறான முடிவு. இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களை களைந்து மாணவர்களின் கால விரயத்தையும் பண விரயத்தையும் குறைக்க அண்ணா பல்கலைக்கழகம் முன்வர வேண்டும் என மாணவர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா.